சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிய கௌரி நாராயணி நமஸ்துதே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி வாரப்பலன்? இந்த வாரம் நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள 7 நாள் உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாற்றக்கூடிய நாளாக இந்த 4 கிரகம் ஒண்ணு கூடுதுங்க. எதுக்கு? ஏன் இந்த வாரப்பலன் நம்ம கொடுக்குறோம்? தொழில், வேலை, படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ண இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா சிவராஜ யோகம் 1 இருக்குது, அடுத்து குருச்சந்திர யோகம் இருக்குது 2, அடுத்து புத ஆதித்யம் இருக்கு 3. இந்த 3 யோகம் இந்த வாரத்துல நான் சொன்ன டேட்ல இருந்து இருக்குது. கரெக்டா 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளதான் இந்த பலன். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்போதும் பாருங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் தன்னம்பிக்கையான குணம் இவங்களை மாதிரி யார்கிட்டையும் இருக்காதுங்க. பயங்கரமான திறமையான குணம், தன்னம்பிக்கையான குணம், நிறைய ஒரு லட்சியத்துறைக்கு ஓடிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்காரன். ஒரு குறி வச்சு ஒரு விஷயம் இறங்கிட்டா அந்த விஷயத்தை முடிக்காம போக மாட்டாங்க. இதாங்க தனுசுடைய ஸ்பெஷல். தைரியம், தன்னம்பிக்கை தான் அவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய வாரப்பலன். தொடர்ச்சியா வாரப்பலன் அம்மன் அருள் டிவியை பார்க்கலாம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வாரப்பலன் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இந்த வாரத்துல பாருங்க, பொதுவாக வாரப்பலன் எதுக்காண்டி நம்ம பாக்குறதுன்னா, பொதுவாக எந்த ஒரு விஷயம் ஒரு முடிவு பண்ணா அந்த வாரத்தை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது, அந்த வாரப்பலனை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணலாம். இதுல நீங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஜாதகத்தை எடுத்து தசாபதியை பார்த்துட்டு இந்த வாரப்பலன் மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் பலன். ஏன்னா 8ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் ஒண்ணு கூடி இருக்குங்க. அதனால சொல்றேன். ஏன்னா குருச்சந்திர யோகம் இருக்குது, சிவராஜ யோகம் இருக்கு, புதாதித்ய யோகம், இந்த 3 யோகம் உங்களுக்கு வேலை செய்யுது 8ஆம் இடத்துல. ஸ்ட்ரைட்டா சூப்பரா உட்காந்துட்டாரு. ஏன்னா சந்திர பகவான் அங்கதான் இருக்கிறாரு. எப்படி 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை அங்கதான் இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு வருவார். 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு சந்திரன். இதை விட சூப்பரா இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு செலவுகள், நல்ல சுப செலவுகள், சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த வாரம் என்னால எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு மேக்சிமம் கொண்டு போக முடியல. அந்த அளவுக்கு கிரகம் எப்போ சூப்பரா உட்காந்துருக்கு. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, இப்ப சனி பகவான் வக்கர மரம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வருமானத்தை கம்மி பண்ணிருப்பாரு. நீங்க நிறைய பேர் எடுத்து பாத்துக்கங்க, செக் பண்ணி பாத்துக்கங்க. வருமானம், இடம், பூமி, சகோதர உறவு, சகோதர உறவு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு சனி பகவான் இப்ப வக்கரமா இருக்கும் போது இது மாதிரி தடங்களை ஒரு சில பேர் கொடுத்திருப்பாரு. இப்ப என்ன தெரியுமா, எல்லா கிரகம் ஒண்ணு கூடி 4ஆம் இடத்துல நேரத்தை சனி பகவானை பாக்குது பாத்தீங்களா? இது நிறைய பேருக்கு ஒரு வாழ்க்கையில சேஞ்ச் பண்ணிருக்கும். நீங்க கண்டிப்பா நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணா நிறைய விஷயத்த நம்ம மாத்தலாம். கண்டிப்பா பரிகாரத்துல பெருசா உள்ள பதிவு பரிகாரத்துல குறைக்க முடியாது. அதனால சொல்றேன், தனுசு ராசி சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, எடுத்தவன பாருங்க 8ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? வெளிநாடு போனா கண்டிப்பா நீங்க வெளிநாடு மூவ் பண்ணி பாருங்க. ஓப்பனா சொல்றேன், வெளிநாட்டுக்கு மூவ் பண்ணி பாருங்க. வெளிநாட்டுல படிக்கிறீங்க, வெளியூர்ல படிக்கீங்கன்னா அந்த படிப்புகளை நல்லா இங்கிலீஷ் பண்ணி கொடுப்பாரு. ஒண்ணு, படிப்புகள் எந்த எக்காரதும் தடை பண்ண மாட்டார். ஏன்னா பொதுன்னு வக்கர நிவர்த்தி ஆனது இப்பதான். இதுக்கு முன்னாடி படிப்புகளை தடை பண்ணிருப்பா, இனிமே பண்ண மாட்டார். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இடமோ பூமியோ சொத்துல ஒரு கேஸ் மேல நடந்துச்சு, அந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் கேஸ்ல ஜெயிப்பீங்க சொல்லுங்க? இட பூமி கிரகமான குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு 1. அடுத்து செவ்வாய் பகவான் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசியை பாக்குறாரு 2. செவ்வாய் தான் மண் மனை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம். அது உங்களை பார்த்தா அந்த மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனையை, பூர்வீக சொத்து, அப்பா சொத்து, தாத்தா சொத்து வழக்கம் சரி பண்ணி கொடுக்கும் 1. மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆசை வச்சுன்னா அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும் 2. ஏன்னா தைரியம் வரும் உங்களுக்கு. ஆனா குழப்பம் இருக்கும், ஆனா தைரியத்தை விடாதீங்க. தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும். கொஞ்சம் வேலை பார்க்கறதுல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். தாய்மாமன், வேலை, வயிறு, நம்ம உடம்புல வயிறு பகுதி, பெருங்கொண்ட பணம், காசு பணம் கொடுக்கறதுல, சகோதர சகோதரி உறவு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். தனுசு ராசியை பொறுத்தவரை சொல்றேன். என்னை பொறுத்தவரை காசு பணம் வாங்கி கொடுக்கணும், நீங்க ஜாமீனே போடக்கூடாதுன்னு நான் உங்களை சொல்றேன். இதெல்லாம் நீங்க கவனமா, ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஆனா பக்கத்துல வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனை தான் கண்டிப்பா கொஞ்சம் சரியாகும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. மற்றபடி தசாபத்தினாலதான் இந்த ஒரு தாக்கம் மேக்சிமம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவன் பாருங்க, நிறைய பேர் படிப்புகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க கண்டிப்பா பாருங்க, அம்மா வேலை, அப்பா வேலை, ஏதோ ஒரு வேலை அரசாங்கம் மூலமா உங்களுக்கு காசு பணம் வருமானம் கண்டிப்பா வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து நேரம் 2ஆம் இடத்தை இவ்வளவு கிரகம் பாக்குது. அப்ப கணவன் சார்ந்த விஷயம், மனைவி சார்ந்த விஷயத்துல நல்லா அனுநியம் இருக்கும். அடுத்த கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும். நிறைய பயணங்கள் மூலமா நிறைய வருமானங்கள் வரும். திடீர் லாட்ரி யோகம் எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து நீங்க எடுத்து பாருங்க லாட்ரி டிக்கெட்.
கண்டிப்பா உண்டு. இந்த வாரத்துல கண்டிப்பா எடுத்தா சான்ஸ் இருக்கும். அதுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த கிரகத்தை மூவ் பண்ணி எடுக்கும். ஏன்னா 13ஆம் தேதிக்குள்ள நான் சொல்றது 10ல இருந்து 13க்குள்ள இல்ல 15க்குள்ள கண்டிப்பா லாட்டரி யோகம் சாதகமா இருக்கு. ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரும். அதே மாதிரி பாருங்க, நிறைய மருத்துவத்துறையில் நிறைய இருப்பீங்க. எடுத்தாவே மருத்துவத்துறை அந்த தனுசு ராசி. அடுத்து ஐடி ஃபீல்டு நிறைய இருப்பீங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நிறைய இருப்பீங்க. அடுத்து ஷேர் மார்க்கெட் நிறைய இருப்பீங்க. இந்த துறையெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா இரும்பு, நெருப்பு, கம்ப்யூட்டர், எழுத்து கணிதம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல விளாக்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சுக்கோ. எந்த ஒரு கெட்டதும் மேக்ஸிமம் சொல்ல முடியல யாருக்கு, தனுசு ராசியை பொறுத்தவரை. இப்ப நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னா இந்த வாரம் நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, முதல் நட்சத்திரம் ஒரு மூல நட்சத்திரம். உங்க நட்சத்திர அதிபதி 9ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காரு, அவர் கெட்டு போல. அப்படி 9ஆம் இடம் சுயசார வாயு உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஏதோ ஒரு பெருசா நீங்க ஆசைப்படி அந்த விஷயம் தேடி வரும் இந்த வாரத்துல. அரசியல், அரசாங்கம் எல்லாமே நல்லா இருக்கும். வீடு கொடுத்த அதிபதி 8ஆம் இடத்துல கொஞ்சம் ஒரு குழப்பத்தை கொடுப்பாங்க. ஆனா மேக்சிமம் 17க்கு அப்புறம் அந்த குழப்பம் இருக்காது. பணம், பொருள், சேமிப்பு, வருமானம், வெளிநாடு, வெளியூர், பதவி உயர்வு எல்லாமே தேடி வருங்க. யாரு, இந்த மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த மாதிரி அமைப்பு உண்டு. கொஞ்சம் போராட மட்டும் இதுல கொஞ்சம் அடி வாங்கும். இதுலன்னா வேலை, வருமானம், லாபம், வருமானம் இதுல ஏதாச்சும் ஒரு தடங்களை, ஒரு தாமதமா கண்டிப்பா பார்ப்பீங்க. வயிறு சார்ந்த பிரச்சனை, இல்ல பணம் கொடுத்த பணம் ஏமாறது, சகோதர சகோதரி ஒரு மனக்குழப்பம், ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, இது மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். அது ஜாதக தசாபதி சரியில்லைன்னா இந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. ஏன்னா ஒரு 10ஆம் இடத்துல பட்டம் பதவியோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்ப வீடு, எடை, வேலை, தொழில், வருமானம், இன்கம் நல்லா அமைச்சு கொடுப்பாரு. ஜாதகம் நல்லா இருந்தா, தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா இது நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நடக்கும். இல்லைன்னா இங்க கொஞ்சம் பலவீனத்தை கொடுப்பேன். ஏன்னா போராட்டத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா, ஏன்னா சுக்கிரன் நீசமா நான் சொல்றேன். கொஞ்சம் எல்லாமே தடங்களை கொடுக்கும். காசு பணம் கொடுக்கணும், ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். நீங்க தொழில், வருமானம் எல்லாத்துலயும் கொஞ்சம் இந்த வாரத்துல கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. போராட்டத்தை பதவி இதுல மட்டும்தான் கவனமா இருக்கும். யார் பூராட்சி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்துல பதவும் தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உத்திராடத்துல எல்லாத்துக்கும் டைம் சூப்பரா இருக்கு. எப்படி வெளிநாடு, வெளியூர், வீடு, இடம், சுப செலவு, சுபகாரியம், ஏன்னா உத்திராடத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிரகமைப்பு சூப்பரா உட்காந்துருக்கு. இன்னும் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாருங்க, சிவகதான் ராஜா, இவங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல யோகத்தை பார்ப்பாங்க. பணம், வருமானம், தொழில், அரசியல், அரசாங்கம், வெளிநாடு, வெளியூர் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா அலைச்சல் இருந்தா நல்ல பணம் வரும். கணவனை ஒற்றுமை, படிப்பு, கல்வி எல்லாத்தையும் சரி நிறைய ஒரு மாற்றம் தேடி வருது. யாரு, உத்திராடத்துல பிறந்தவங்க தைரியமா பயணிங்க, எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷன் என்னால சொல்ல முடியல. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உங்க அப்பா வேலை, அம்மா வேலை, ஏதாச்சும் ஒரு வேலை, உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வரும். அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். இப்படி அரசியல், அரசாங்கம், தலைமை அதிகாரிகள், அரசு ஊழியருமாக நல்ல விஷயம் நடக்கும். இப்படி அரசு ஊழியருமாக நல்ல விஷயம், திடீர் யோகங்கள் தேடி வரும். யாரும் இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது. கொஞ்சம் ஜாமீன் போறத கொஞ்சம் தவிர்ப்பது யாரு நல்லதுன்னா அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க கொஞ்சம் நல்லது. எப்படி ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 17 வரை, அதுக்கப்புறம் நீங்க எதெல்லாம் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது. வரக்கூடிய தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள வாரமாகவே அமைகிறது.